15 ஆண்டு காலம் இங்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அதிமுக கட்சியில் இருந்தவர் ஐயா ஓ பன்னீர்செல்வம். இப்ப திடீர்னு ஓட்டு மாத்திட்டு அவர் திமுக போயிட்டார். மக்களும் அதே மாதிரி மாற சொல்றாங்க. உங்கள்கிட்ட எல்லாம் கேட்டு இந்த சின்னங்களை எல்லாம் வரைஞ்சு வச்சிருக்காங்க. நீங்க கேட்கணும். 10 வயசு பையன் 15 வயசு பையன் குடிக்கிறான், கஞ்சா நடமாடுது, கேட்கணுமா வேண்டாமா? அடுத்த தலைமுறை பிள்ளைகளை வாழ வைக்க போறீங்களா இல்லையா? நாங்க சொல்றோம், உலகத்தர வாய்ந்த கல்வி இலவசம், உலகத்தர வாய்ந்த மருத்துவம் இலவசம். நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சொல்லுது. தூய குடிநீர் இலவசம். ஹோட்டல் அடைச்சு எதை விற்கிறாங்க? தண்ணி விற்கிறாங்க. தண்ணியை தரக்கூட வக்கில்லாத இந்த திமுக அதிமுக உங்கள்ட்ட மறுபடியும் ஓட்டு கேட்டு வருது. நீங்க என்ன செய்ய போறீங்க? அன்றைக்கு ஒரு தண்ணி கொடுக்க கூட வக்கில்ல, மறுபடியும் போட்டு வாங்குறாங்க, ஏமாத்துட்டு வராங்க. 10 கட்சி கூட்டணி, 24 கட்சி கூட்டணி. கேட்க வேண்டாம் நீங்க? நாங்க உங்களை மட்டுமே நம்பி நிற்கிறோம். மக்களை மட்டுமே நம்பி நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவர் சீமான் அனைத்து உயிர்களையும் நேசித்து நிற்கிறார். புல் பூண்டு அத்தனையும் காக்கா குருவி வண்டு இதெல்லாம் இல்லைன்னா நாம செத்து போவோம். அதனால சொல்றாரு, மலையை உடைச்சு எடுத்துட்டு போறான், கேரளாவுக்கு எடுத்துட்டு போறான். இந்த 15 வருஷம் எம்எல்ஏ இருந்தார், ஏதாவது கேட்டிருக்காரா? இப்ப பாருங்க, தினமும் போய்கிட்டே இருக்கு. மழை இல்லைன்னா என்ன? மழை இல்லைன்னா என்ன? மழை இல்லைன்னா மழை இல்ல. மழை வரலன்னு சொன்னா நீர் இல்ல, ஆறு இல்ல, ஆறு இல்லைன்னா விவசாயம் இல்ல, சோறு இல்ல. அன்பிற்கினிய மக்களே, இந்த பூமியை வாழ்வதற்கு தகுதியற்ற நிலமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பெரியவங்கள சிந்திங்க. அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வாழலாம் வேண்டாமா? 5க்கும் 10க்கும் அவன் கொள்ளையடி வச்சிருக்கான். எடப்பாடி ஆட்சியில 5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்காரு. அவ்வளவு இந்த ஆள் வந்தாரு, ஸ்டாலின் வந்தா நான் சாராய கடையை மூடிடும் சொன்னாரு. மூணாரா? மாதம் ஒரு முறை நிர்வாக கணக்கெடுப்பு சொன்னாரு. நடத்துறாரா? மாசத்துக்கு ஒரு முறை. சொல்லவே இல்லை, செய்யல. நாங்களாம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மக்களோடு மக்களாக நின்று வழியை உணர்ந்து நாங்க நிக்கிறோம். இவங்க உங்களை ஏமாத்து வழக்கை பாக்குறாங்க. ஸ்டாலின் வந்த பிறகு 10 லட்சம் 5 லட்சம் கோடி, மொத்தத்துக்கு இப்ப 10 லட்சம் கோடி. நம்ம ரேஷன் கார்டுல 2,60,000 ரூபாய் கடை வச்சிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. மறுபடியும் வேஷம் போட்டு வர்றாங்க. நீ ஆரம்பல திமுக அதிமுக கெட்டிக்காரன் சொன்னா தனியா நின்று பாரு, தனியா மக்களை சந்திச்சு பாரு. நாம் தமிழர் கட்சி எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் ஒரு ஆளுதான் தனிச்சு நிற்கிறாரு. ஏன் நிற்கிறாரு? மக்கள் மட்டுமே நம்பி நிற்கிறாரு. மக்கள் மட்டும் நிம்மதிக்கு எங்களுக்கு தோல்வியை தந்தாலும் 36 லட்சம் மக்கள் வாக்களித்து இந்த இந்திய நாட்டிலேயே அங்கீகாரம் பெற்ற கட்சியாக எங்களை மாற்றி இருக்கிறாங்க. ஒரு கட்சி தான் தனிச்சு நிற்குது. யாருக்காவது தெம்பு இருக்கா? மக்கள் நீங்க கேட்கணும். அந்த நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மக்களை மட்டுமே நம்பி களத்தில் நிற்கிறது. அங்கீகாரம் பெற்ற கட்சியை உருவாக்கியிருக்கிறார்கள். மக்கள் மகத்தானவர்கள் சிங்கத்தோடு சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள். எங்களை திரும்பி பார்க்கிறார்கள். இப்பொழுது அதிகாரம் பெற்ற கட்சியாக எங்களை மாற்றுவார்கள். அங்கிருக்கிற மக்களே, நீங்க வேட்பாளர்கள் எல்லாம் உங்களுடைய தகுதியை கேட்கணும். ஒவ்வொரு வேட்பாளர்கிட்டையும் என்ன படிச்சிருக்காங்க அப்படியே அவங்க தகுதியை கேட்கணும். படிப்பு ஒரு பிரச்சனை இல்ல, படிப்பு ஒரு பிரச்சனை இல்ல. மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய உள்ளம் இருக்கணும். மக்களுக்கு தொண்டு செய்ய உள்ள வேணும்னு சொன்னா அந்த கட்சிக்கு நல்ல கொள்கை இருக்கணும். நாங்களாம் எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்காக நிற்கிறோம். அன்பிற்கிற உறவுகளே, உங்கள் முன்னால் பேசிக் கொண்டிருக்கிற நாம் தமிழ் கட்சியுடைய வேட்பாளர் ஆகிய நான் வழக்கறிஞர் பேராசிரியர் முனைவர் கலையரசு, MA MPhil PL PhD 30 ஆண்டுகள் அரசு 30 ஆண்டுகள் கல்லூரியில பேராசிரியர் பணியாற்றிருக்க வரலாற்று பேராசிரியர். அனைத்து வரலாறும் எனக்கு தெரியும். அதனாலதான் இந்த தொகுதியில் என்ன நிப்பாட்டிருக்காரு எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். ஏன் 5 பையன்களை ஆராய்ச்சி மாணவர்களை உருவாக்கியிருக்கேன், 6 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். ஏன் ரிட்டையர் ஆன பிறகு பென்ஷன் வருது, வாங்கிட்டு உட்கார்ந்துடலாம்ல? மக்களுடைய வலியை உணர்ந்து எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். இன்னைக்கு தெரியாது, இந்த திமுக அதிமுக தமிழ்நாட்டை தாண்டி தெரியாது. உலகம் முழுவதும் இருக்கிற நாடுகள் வாழ்கின்ற அத்தனை தமிழர்களும் உறுப்பினர்களாக கொண்டிருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. எல்லாரும் எங்களை ஆதரிக்கிறாங்க. அன்பான உறவுகளே, இவ்வளவு தகுதி உள்ள ஒரு வேட்பாளர்கள் வந்தா நீங்க வாய்ப்பு கொடுங்க. நாங்க தான் மக்களுடைய வலியை உணர்ந்து உங்களுக்கு நிற்கிறோம். அதனால ஒரு வாய்ப்பு கொடுங்க. அன்றைக்குரிய உறவுகளே, நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இங்க பாருங்க. விவசாய அரசு படின்னு சொல்லுவோம். எப்படின்னு சிரிக்கிறாங்க. மரத்தை என்ன கட்டி பிடிச்சு நிற்கிறாங்க. அண்ணா கேட்கலாம், முட்டாப்பையா மரம் இல்லைன்னா நம்ம செத்து போவோம். தூங்க காற்று கிடைக்காது, ஆக்சிஜன் கிடைக்காது. அதனால மரத்தை வளர்க்க சொன்னோம், மலையை பாதுகாக்கணும்னு சொன்னோம். மலையும் கேரளா கருதிட்டு போறான். கேரளாவிலிருந்து என்ன கொடுக்குறான்? மருத்துவ கழிவுகளை கொடுக்குறான்.
அங்க இருந்து கோழிக்கல்ல வந்து நம்ம எல்லையில கொட்டிட்டு போறோம். நான் போடிப்பட்டியில போய் நின்ன, தினமும் நடத்திட்டு போறாங்க, ரத்த கண்ணீர் வடிக்க வேண்டி இருக்கு. அன்பிற்கினிய உறவுகளே, நாங்கள் தான் சொல்லுகிறோம், நிலமும் உடம்பும் சார்ந்த கல்வி, அதற்கேற்ற வேலை வாய்ப்பு, அந்த வேலைப்பாட்டுக்கான சரியான ஊதியம், அந்த ஊதியத்தை கொண்டு கௌரவமாக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை நாங்கள் உருவாக்கி தருவோம் என்கிறோம். இங்க நிறைய ஏலக்காய் கிடைக்குது, நெல் கிடைக்குது, நெல்லதான் தெருவில் போட்டிருக்காங்க, அரசை கொள்முதல் பண்ணிக்கொள்ளும். மாம்பழம் கிடைக்குது, மாம்பழ கூழ் தொழிற்சாலை உற்பத்தி எல்லாம் உருவாக்கலாம். யாருக்காவது அந்த என்ன இருக்கா? மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், உங்களுக்கு எதுவுமே கிடையாது. அன்பிற்கினே மக்கள், நீங்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டும். நீங்கள் சிந்தித்தால் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா சொல்றாரு, வாக்குக்கு காசு வாங்கினா வாசுக்கு காசு கொடுத்தா பாவின்ற, வாக்குக்கு காசு கொடுத்தா பாவி. 100 200 அங்கங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்கன்னு தெரியல. தேர்தல் ஆணையம் எதுக்கு இருக்குன்னு தெரியல. ஏன்னா மொத்தமா கூட்டி வச்சுட்டு நம்ம ஆளுகிற 5க்கும் 10க்கும் குவார்ட்டருக்கும் கோடிக்கும் 200 300 எங்க இருந்து கொடுப்பாங்க? ஐயா நம்முடைய தாத்தா பசுமன் முத்துராமலிங்க தேவர் சொல்றாரு, வாக்குக்கு பணம் கொடுப்பவன் பாவி. இந்த பாவி பையக பைசா கொடுக்குறான், அந்த பாவிட்டு இருந்து நீங்க வாங்கினா யாரு? மக்கள் வாங்கிட்டு வாக்கு போட்டாங்கன்னா யாரு? தேச துரோகம் தான். நீங்க தேச துரோகம். 500 1000 ரூபாய்க்கு இந்த பணத்தை எங்க இருந்து கொடுக்குறாங்க? நம்முடைய வரி பணத்துல கொடுக்குறாங்க. வரியை மொத்தமா ஏற்றிடுறாங்க, பதிவு கட்டணம் அதிகம், எல்லா விலைவாசியும் வந்துட்டு நம்மள்ட்ட இருந்து எடுத்து லட்சக்கணக்கில் கொள்ளை அடிச்சுட்டு இந்த தேர்தல் வரும்போது 500 1000 மட்டும் ஏமாத்திடுறாங்க. நாங்க 1000 தரோம், 2000 தரோம், ஒரு முட்டாப்பம் 2500 தரோம். விலை பேசுறாங்க மக்களை. நீ யார விலை பேசுறதுக்கு? அரசியல் என்பது ஒரு வாழ்வியல். அரசியல் என்பது மக்களுக்காக உழைக்க, மக்களை வைத்து பிழைக்க அல்ல. நாங்கள் பதவிக்கு வந்தவர்கள் இல்லை. அண்ணன் செந்தமன் சிவம் சொன்னாரு, நாங்க பதவிக்கு வந்தவர்கள் இல்லை, மக்களுடைய உதவிக்கு வந்தவர்கள் இல்லையார். அன்பிற்கு உறவுகளே, நன்றாக சிந்தியுங்கள். படித்த படிக்காத எல்லாத்துக்கும் வேலைன்னு சொல்றாரு. படித்த படிக்காத வேறுபாடு கிடையாது, எல்லாரும் ஒண்ணுதான். எங்க தாத்தா படிக்கல, எங்க அப்பா வாத்தியார் இருந்தாரு, நான் படிச்சிருக்கேன் இல்லையா? அது பெரிய காரியம் இல்லை. படித்தவர்களும் படிக்காதவர்களும் படிக்காதவர்கள் உருவாக்கலாம் இந்த நாடு. இந்த கோயில கட்டிருக்காங்க, யாரு கட்டது? இன்னைக்கு படிச்சிருந்தாங்களா? PhD வாங்கியிருந்தாங்களா? அந்த அறிவு ஞானம் நமக்கு இருக்கிறது. நாம் அந்த மரபில் வந்த தமிழர்கள். அன்பிற்கிற உறவுகளை நீங்கள் எல்லாம் சிந்தித்தால் வாக்களிப்பீர்கள் விவசாய சின்னத்திற்கு. ஒவ்வொருத்தரும் உணவுல கை வைக்கிறது நினைவுக்கு வரவுடன் விவசாய சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.